எங்கே அந்த காளிங்க? அவன் போயிட்டான். நீ யாரு? இந்த இந்த கட்டு நீ போட்டதா? அவ்வளவு பெரிய கூட்டத்தில் நீ ஒருத்தியாவது என் மேல இவ்வளவு இரக்கம் காட்டிருக்க, அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். பரவாயில்லைங்க. ஆமா, நீ யாரு? எங்க இருக்கிற? ஏன் பேசாமல் இருக்கிற? சொல்லக்கூடாதா? மாங்குடி மிராஸ்தார் கந்தசாமி பிள்ளைய தெரியுமா? ஏன் தெரியாது? ஒட்டிக்கு ரெட்டியா வட்டி வாங்கி ஊரார் சொத்தையெல்லாம் கொள்ளையடிச்சு உல்லாச வாழ்க்கை நடத்துறானே, அந்த அயோக்கியம் தானே. அவனை பத்தி இந்த மாங்குடியில மட்டும் இல்ல, சுத்து வட்டாரத்தில் உள்ள எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. ஆமா, அவனை பத்தி ஏன் பேசுற? நான் அவங்க வீட்டு வேலைக்காரி. ஐயோ பாவம். உன் பேரு? பேரு ஏன் நான் தெரிஞ்ச கூடாதா? இல்ல, பேரு சிங்காரி. நேரமாச்சு, வீட்டுல தேடுவாங்க. நான் வர்றேன். என்ன காளிங்க, என்ன சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு யோசனை பண்ற? ஒண்ணு இல்லைங்க. நான் சொல்றத கேளுங்க. ஐயா சொல்ற பிரகாரம் கேட்டாச்சுன்னா கடைசி வரைக்கும் சோத்தை தின்னுட்டு இங்கே சௌக்கியமா இருக்கலாம். நான் பல ஊரு சுத்தி என் வித்தையை காட்டுறவனுக்கு எப்படிங்க ஒரு இடத்துல இருக்கிறது? வித்தையாவது மெத்தையாவது எத்தனை நாளைக்கா கம்பை சுத்தி காலத்தை கழிப்ப? என்னைக்காவது உன் கம்பை ஒன்னையும் சேர்த்து வச்சு எவனாவது ஒருத்தன் ஒடிச்சு விட்டுருவான். நான் சொல்றதே கேளுங்க. ஏன்னா கம்பை சுத்திரிய தவிர மனசுக்குள்ள அந்த திட சித்தம் இல்லையே. துணி துணி சரின்னு சொல்லு. சரிங்க. பெரியவங்க சொல்லும் போது மாட்டேன்னு சொல்ல மனசு வரல. இன்னையில இருந்து நான் உங்க ஆளுங்க. நீங்க தான் எனக்கு முதலாளி. பயத்தை விடுங்க, பயத்தை விடுங்க. முதலாளி, என் சிச்சிய பசங்க கூப்பிடுறாங்க, என்னன்னு போய் கேட்டு வர்றாங்க. இங்கே என்ன வந்தீங்க? வித்தியை காட்டி சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு வேலைக்கு வந்துட்டீங்களே வாத்தியாரே. கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி செய்து விட்டீங்களே வாத்தியாரே. எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். நான் இங்க வேலைக்கு வந்ததுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அதெல்லாம் சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன், புரிஞ்சுக்க வேண்டாம். போங்க, போயிருங்க. நெல்லு மாணிக்கம், என்னப்பா தலையில கட்டுப்பட்டிருக்கு? சினிமா கொட்டையில ஒரே கூட்டமா இருந்துச்சு பெரியப்பா. டிக்கெட் வாங்கும் போது இந்த ஜன்னல்ல மோதிக்கிட்டேன். ஜன்னல்ல மோதிக்கிட்டியோ அல்லது எந்த பேட்டியா சண்டைய போட்டியோ யாரு கண்டா? நாளைக்கு பெரியப்பா வயலுக்கு முறை தண்ணி பயணம். காலையில் எழுந்து போய் வேலையை செய். ஓ முரட்டு போய புள்ள. கவிதைகள் பாடவா, காதல் கதை பேசவா, கவிதைகள் பாடவா, கண்ணுடனே கண் கலந்த காரணமே சொல்லவா, கண்ணுடனே கண் கலந்த காரணமே சொல்லவா, காதல் கதை பேசவா, கவிதைகள் பாடவா.
பாபா நாகலிங்கம். யோ நாகலிங்கம், இன்னைக்கு யாருக்கு முறை தண்ணின்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியும். யாருக்கு? நாட்டாமக்காரருக்கு. அடுத்தது உங்க அப்பாவுக்கு. உனக்கு. எனக்கு நாளைக்கு. பின்ன இன்னைக்கு எப்படி உன் வயல தண்ணி பாஞ்சிட்டு இருக்குது? யாருக்கு தெரியும்? தெரியாம தான் நண்டு வலையை குத்தி பெருசாக்கி உன் வயலுக்கு திருடு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறியா? மாணிக்கம், கண்டபடி பேசாத. உன் கண்ணலையே பாரு, அந்த வேலையை யார் செய்தது? நண்டு செய்யற வேலை நாங்க என்ன செய்யறோம்? காசி, நீ பேசாம இரு. மாணிக்கம், நண்டு வலையை நானே குத்தி பெருசாக்கினதாக வச்சுக்கோ. அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? தண்ணி பாயறது உன் நிலத்துல இருந்தல்ல, நாட்டாமக்கார நிலத்துல இருந்து. அதை கேட்க நீ யாரு? என்ன நான் யாரா? இல்ல போரடியில திருடி தின்ன பயல நாட்டாமக்காரரு எங்க பெரிய பாருடா, பெரிய பாரு. பெரியப்பா, பெரியப்பா. காசி, கேட்டியா? கவண்டனும் பிள்ளையும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரேடியா உறவு கொண்டாடுறாங்க, உறவு. முத்தையா அவங்க அப்பாவோட கூட பிறந்தவர முறை கொண்டாடுறிய முறை கொடாங்க கொலங்கட்ட பையன். இல்ல மாணிக்கம், இப்பவே ஊரை கூட்டி வச்சு நாட்டாமக்காரர் மூலமாக உன்னை பழிக்கு பழி வாங்கல. நான் நாகரிகம் இல்ல. வாங்கடா, வெட்டிட போறேன். மாணிக்கம், நாகலிங்கத்தை நீ ஏன் அடிச்ச? குலங்கட்ட பயலேன்னு திட்டுலாம். இது வீடு அல்ல, பஞ்சாயத்து. நாகலிங்கம், சத்தியமா அப்படி சொல்லவே இல்லைங்க. ஏன்பா, இதுக்கு இப்ப என்ன சொல்றேன்? சாட்சி இல்லாத வழக்குல பொய் சத்தியம் பண்றவனை பத்தி நான் என்ன சொல்றது? போகட்டும். நாகலிங்கம் நண்டு வளைய குத்தி பெருசாக்குனத நீ கண்ணால பாத்தியா? என்னப்பா பேசாம நிக்கிற? சொல்லு, பாத்தியா? இல்லைங்க. நாட்டாமக்காரையா, என்ன யோசிக்கிறீங்க? சீக்கிரம் தீர்ப்ப சொல்லுங்க. என்னத்த சொல்றது? என்ன இருந்தாலும் சிநேகிதம் பிள்ளையாச்சே. நிறுத்து. என்ன நினைச்சுட்டு பேசுற நீ? இந்தப்பா மாணிக்கம், நாகலிங்கம் நண்டு வளைய பெருசாக்குனத நீ பார்க்க, கண்ணால பார்க்காம அனுமானத்தின் பேரில் நீ அவன் அடிச்சது பெரிய குற்றம். அதுக்காக சபை நடுவில் நெடுஞ்சாங்கால விழுந்து மன்னிப்பு கேளு. முத்தையா, மாணிக்கம். பெரியப்பா, வீட்டுக்கு வாங்க. சிவகாமி, என்னடி பாத்துட்டு இருக்கிற? வண்டி வை. கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. பதறாத காரியம் செதறாதுங்க. பல்லு சிதறி போயிடும். எனக்கு உபதேசம் பண்றேன். வண்டி வை. அவசரப்படாதீங்க, அவரும் வரட்டும். வீரப்பா, வீட்டு பொருளை எல்லாம் எதுக்காக வண்டியில ஏத்தி வச்சிருக்க? தங்கச்சி, இதெல்லாம் என்னம்மா? எனக்கு ஒண்ணும் புரியலைங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கண்ணம்மா, நீயாவது சொல்ல. அவங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு கல்லு பெட்டி கொடுக்குறாங்க. ஏன் வீரப்பா, நீ எதுக்காக வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போகணும்? அப்படி உனக்கு என்ன கஷ்டம் வந்துடுது சொல்லுப்பா. சோத்துக்கு கஷ்டப்படுறவன் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு போவான். நான் அப்படி இல்ல. போனது போக மிச்ச மீதி இருக்கிற மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக வெளியூருக்கு போறேன். அப்படி உன் மானத்துக்கு இங்க என்ன ஆபத்து வந்துடுச்சு? நீ ஒரு மனுஷனா? ஊரையே கூட்டி வச்சுட்டு என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு இப்ப என்ன ஆபத்து வந்துட்டு நான் கேக்குறேன். புரிஞ்சுக்கிட்டு வீரப்பா, வித்தியாசமா நினைக்காத. பஞ்சாயத்து மேடையில நியாயக்காரனா தான் நான் உட்கார்ந்து இருந்தேன். நியாயக்காரன்? நீ பெரிய முன்சிப் பாரு, திராசு முனையில திருப்பி சொல்லிட்ட. பொய் சொல்ற திருட்டு பயலுக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னீங்களா? போடா அறிவு கட்டவனே. வீரப்பா, தர்மத்துக்கு நியாயத்துக்கும் தலைகுனிஞ்ச உன் சிநேகிதனுக்கு நீ இப்படியா தண்டனை கொடுக்கிறது? எதுடா நியாயம்? எதுடா நியாயம்? நண்டு வலையில போன தண்ணியை தடுத்து உன் முறத்தண்ணியை காப்பாத்தனான என் மகன், அது நியாயம் இல்ல? இந்த வட்டத்திலே அதிகமா படிச்சவன் என் மகன், அவனை 10 பேருக்கு மத்தியில நெடுஞ்சாங்கால விட வச்சிய, அதுவா நியாயம்? நெஞ்ச தொட்டு பாரு, உன் மகனா இருந்தா அப்படி செய்ய உனக்கு மனசு வருமா? நீயா நியாயம் தெரிஞ்சவன்? நீயா எனக்கு சிநேகிதன்? வெட்கம் மானம் இல்லாம என்னோட பேச வந்துட்டு தம்பி. ஊரானுங்க போடுற மாலையும் கழுத்துமா நாட்டாமக்காரங்கிற பேரால மாலை தட்டிக்கிட்டு தனியா பிசாசு மாதிரி நடமாடு. இல்லப்பா, இனிமே நான் நாட்டாமக்காரன் இல்லை. நியாயத்துக்கு கட்டுப்பட்ட அந்த நியாயம் என் சிநேகிதனையே என்கிட்ட இருந்து பிரிக்கக்கூடிய
பிசாசுங்கிறது எனக்கு இப்பதான் விளங்குது. அதனால அந்த பதவியை நான் விட்டுடுறேன். இனிமே எனக்கு நியாயம் வேண்டாம், நீதி வேண்டாம், நீதான் வேணும். நீ ஒருத்தன் மட்டும் என் சிநேகிதனா இருந்து சிரிச்ச முகத்தோட முத்தையான்னு கூப்பிட்டா அது ஒண்ணு எனக்கு போதும். தம்பி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், உன் காலில் விடுறேன். நீ விட்டுட்டு போகாத தம்பி. அப்பா, தம்பி இருப்பா, நீங்க எங்களை அடையுங்க, உதைங்க, என்ன வேணுமானாலும் செய்யுங்க, எங்களை விட்டு பிரிஞ்சு போகாதீங்க. சிவகாமி இல்லைன்னு நான் செத்து போயிடுவேன். ஓன அடிப்ப பாக்குறதுக்கு நாலு ஆளு அனுமதி கிடக்காம பாரு, அவங்க போய் அடிச்சுக்கோ. அப்பா, கோபத்துக்கு ஒரு எல்லை உண்டு. டேய், அந்த எல்லையை மீறி குமரி போயிருக்கிறா. மரியாதையா வந்து பாரு. போறீங்க. இந்த ராசானே, ஐயா, இந்த பத்திரம் என் வீட்டையும் நிலத்தையும் விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு கல்லுப்பட்டிக்கு வா, கையெழுத்து போட்டு தரேன்.